அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன். அதாவது ஒரு காடு, அந்த காட்டில் நடுவாக ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்தோரங்களில் நிறைய நாணல் புல் இருக்குது, மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு. அந்த மரங்கள் என்ன நினைக்குது, இங்கேயே இந்த காட்டிலேயே நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் மிக உயரமாக வளர்ந்துருக்கோம், நம்மளுடைய வேர்கள் மண்ணுக்குள்ளே மிக பல அடி தூரம் இருக்குது, அதனால் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம தான் பெரிய ஆள், பாரு மற்ற செடி கொடிகள்லாம் ரொம்ப சிறுசாக இருக்குது, மரங்களாகிய நம்ம தான் மிகப்பெரிய ஆளாக இருக்கோம் அப்படின்னு ஆணவத்தோடு இருக்குது. அப்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மழைக்காலம் வந்துடுது. நல்ல மழை பெய்யுது, அடித்து ஊற்றுது, தண்ணி வினாலும் அப்படி ஒரு மழை பெய்யுது விடாமல். அந்த ஆற்றுல தண்ணி கரை புரண்டு ஓடுது. எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சு ஒரே தண்ணி காடாக இருக்குது, ஈரமாக இருக்குது. மழை பெஞ்சு 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 ஆற்றுல தண்ணி வேகமாக ஓடுது. அந்த ரெண்டு கரையையும் தொட்டுக்கிட்டு அப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்போது அந்த நாணல் அப்படிங்கிற புல் என்ன செய்யுது, அந்த தண்ணியினுடைய மேல் மட்டத்தில் தன்னுடைய தலையை, புல்லுங்கிறது எவ்வளோ உயரம் இருக்குமோ அது தன்னுடைய தலையை அந்த தண்ணி மேலே சாய்ச்சி வணங்கி அது வாட்டுக்கு புல் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் மரங்கள் இந்த தண்ணி நம்மளை என்ன செய்யும், நம்மளுடைய வேர்கள் பல அடி தூரத்தில் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு, நம்ம ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டோம், நம்மளை யாரும் என்னமும் செய்ய முடியாது அப்படிங்கிறது மாதிரி மரங்கள் ரொம்ப விறப்பாக இருக்குது. ஆனால் ஆற்றத்தில் இருக்க தண்ணியினுடைய வேகம் என்ன ஆகுது, மரங்களையெல்லாம் அடிச்சுட்டு இழுத்துட்டு போயிடுது, மரத்தை இழுத்துட்டு போயிடுது. ஆனால் நாணல் அப்படிங்கிற புல் என்ன செய்யுது, அந்த தண்ணியினுடைய மட்டம் எவ்வளோ இருக்கோ, தண்ணி எவ்வளோ ஓட்டம் ஓடுதோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த புல் என்ன செய்யுது, நாணல் புல் அப்படி தலை வணங்கி அந்த தண்ணி மேலேயே மிதந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த நாணல் புல்லை அந்த தண்ணி ஒன்றுமே செய்யலை. ஆனால் மரங்களை எவ்வளவு அது ஒரு பலமான மரங்களாக இருந்தாலும் அதை அடித்து இழுத்துட்டு போயிடுது. சில நாட்களெல்லாம் கழித்து மழையெல்லாம் நின்று அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி ஓடுறதெல்லாம் அப்படி தண்ணியெலாம் வடிஞ்சிருது. தண்ணி வடிஞ்ச பிறகும் அந்த நாணல் புல் அதே இடத்துல அது செழுமையாக நல்லா இருக்குது. ஆனால் அங்கே ஆணவமாக பேசிக்கிட்டு இருக்க மரங்களெல்லாம் இல்லை. தண்ணி என்ன செய்யுது, தன்னுடைய வேகத்தால் அடித்து இழுத்துட்டு போயிடுது. அதாவது இந்த கதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய புகழினுடைய உச்சிக்கே போனாலும் பல வெற்றிகள் அடைஞ்சாலும் பணிவு அப்படிங்கிறதோடு இருக்கணும். ரொம்ப ஆணவமாக இருந்தால் நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு அர்த்தமே இல்லை. எப்பயுமே ஒரு மனிதன் தன்னுடைய புகழோடு இருந்தாலும் பண வசதியோடு இருந்தாலும் அவன்கிட்ட பணிவுன்னு ஒன்று இருக்கணும். ஆணவத்தோடு இருந்தால் அது என்ன செய்யும், அவனை அழிச்சிரும். அதனால் எப்பயுமே நம்ம ஒரு பணிவோடு இருக்கணும், ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.